கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறி இருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன். எது கேட்டாலும் நாங்கள் நல்ல கட்சி, யோகியமான கட்சி என்று சொல்கிறாரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. நம்ம கிராம பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு, யோகியன் வரான் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி தன்னை யோகியராக காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கஞ்சா கடத்தும் அத்தனை திமுக ரவுடிகளையும் இன்றைக்கு நீங்களே சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை செய்தவர்கள் என்று அவர்களை சிறையில் அடைக்க தயாரா என்ற கேள்வியை மக்கள் முன்னாடி, தமிழக மக்களின் கேள்வியாக இந்த நேரத்திலே நான் கேட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்னடா இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்? அதாவது விசிகாவுக்கு 8, தேமுதிகாவுக்கு 8 கூட இல்ல, அதை விட 2 எக்ஸ்ட்ரா. ராஜ்யசபா கேட்டா வச்சுக்காங்க, 250 கோடி ரூபாய் பணம் கேட்டா வச்சுக்காங்க. எது கேட்டாலும் இங்க டிக் ஆகுதே என்ன அப்படின்னு யோசிக்கிறப்பதான் புரிய வருது. ஏவாவேலுடைய லாபிங்கிறத மீறி இப்பதான் ஒரு சுவாரஸ்யமான தகவல் வெளியாகுது. என்ன அப்படின்னா, ஏவாவேலுவோட பேத்திக்கு விஜய பிரபாகரை திருமணம் செய்து வைக்க போகிறார்கள் தேர்தல் பிறகு. ஓ, சம்மந்தியாக போறாங்களா? ஆமா, பாரு. இப்ப விஜய பிரபாகர் நின்னு எதுக்காக எம்எல்ஏ ஆன பிறகு திருமணம் சம்பந்தம் செய்யறதா இருக்கிறாங்க. அதனாலதான் எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொன்ன ஆளு இப்ப திடீர்னு நிக்கிறதும் சரி. இருக்கிற 10ல் 8 தோத்தாலும் பரவாயில்ல, இவங்க நிக்கிற அம்மாவும் பையனும் நிக்கிற 2 மட்டும் ஜெயிக்கணும்னு ஸ்ட்ராங்கான கான்ஸ்டன்சில இவங்க 2 பேர் மட்டும் நிக்கிறது. ஏவாவேலு இதுக்காக தான் இவ்வளவு தியாகம் பண்ணுகிறாரு. அதாவது சார், இது ஏற்கனவே நடந்திருக்கும், நம்ம அதனாலதான் சொல்றது. இப்ப ஏன் இந்த மைனாரிட்டி லாபி, தெலுங்கு லாபின்னு அடிக்கடி திருச்சி சூர்யா பேசுறாருன்னு எல்லாம் கேட்கறான். நான் சீமானோடைய லாஜிக் மாதிரி ஆயிடுது. அவர் கூட அரசியல் ரீதியா பல முரண்பாடுகள் இருந்தாலும், பட் கொள்கை ரீதியா அது ஒரு சரியான பார்வைங்கிறது. எதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கலாம்? அவர்களோட எண்ணிக்கை என்னவோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு உண்டானது. அதாவது 10 பேருக்கு 3 இட்லி கொடுக்கறதும், நாளைக்கு 3 பேருக்கு 3 இட்லி கொடுக்கறதும் எப்படி இருக்குது? ஸோ யார் யார் எவ்வளோ இருக்கான்னு தெரிஞ்சுக்கா, அதுக்கேற்றவாறு அவனுக்கு ரேஷியோ ஒதுக்கி கொடுங்கிறதுக்கு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்றதே.